அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன சொல்லித்தரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூந்தல் தைலம் தயாரிக்கிற முறை ஒன்று சொல்லித்தர்றோம். இந்த தைலம் செய்முறை எதிலிருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தது. நாங்கள் இதை செஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தி பார்த்தோம். பலன் நல்லா இருந்தது. அதனால் சரி இதெல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ஒரு காணொலியாக செய்முறை விளக்கமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. செய்முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பொருள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு 3 நாட்கள் சூரிய படம் வைக்கணும். சூரிய படம்னா வெயிலில் வைக்கிறது. ஒரு 3 நாள் வச்சு எடுத்துகிட்டு 4ஆவது நாள் வடித்து தினந்தோறும் காலையில் நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரணும். இதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கவும் செய்யலாம். ஆனால் தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. இதை பயன்படுத்தணும் அப்படின்னா பொடுகு நீங்கும். அதுக்கப்புறம் தலையில் இருக்கக்கூடிய சுண்டு, அரிப்பு, இந்த ஒரு மாதிரி ஏடு ஏடாக இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் முடி நல்லா முளைக்கும். முடி உதிர்றது நிற்கிது. அப்புறம் இளநரை நீங்குது. இது அனுபவபூர்வமாக நாங்கள் செய்து பார்த்தோம். நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப எளிமையான முறை தான். சரிங்களா? இப்போ நம்ம செய்முறை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பூஞ்சாந்து பட்டை 20 கிராம் அளவு, ரோஜா மொக்கு 20 கிராம் அளவு, வெட்டிவேர் 20 கிராம் அளவு, செண்பக மொக்கு 20 கிராம் அளவு, மருவு 20 கிராம் அளவு, கஸ்தூரி மஞ்சள் 20 கிராம் அளவு, கல்பாசி 20 கிராம் அளவு, கோரைக்கிழங்கு 20 கிராம் அளவு, கோஷ்டம் 20 கிராம் அளவு, மகிழம்பூ 20 கிராம் அளவு, சுருள்பட்டை 20 கிராம் அளவு, வெந்தயம் 40 கிராம் அளவு, அனைத்தையும் பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்காய் எண்ணெய் 2 லிட்டர் அளவு எடுக்க வேண்டும். அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி எண்ணெயை ஊற்றி நன்கு கலந்து கொள்ள வேண்டும். ஒரு காடா துணியை வைத்து பாத்திரத்தை மூடி கட்டி கொள்ள வேண்டும். அப்படியே கொண்டு போய் வெயிலில் 3 நாட்கள் வைக்க வேண்டும். அதன் பின்னர் எடுத்து வடித்து பயன்படுத்தலாம். பார்த்தீங்களா? இதுபோல் நம்ம செய்து எடுத்து அதை வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு தைலம் கிடைக்கும். வடிகட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை சிவப்பு நிறத்தில் அழகான தைலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தைலத்தை நீங்கள் தினந்தோறும் தலைக்கு தேய்ச்சிட்டு வரணும். தினந்தோறும் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் தலையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி முடி உதிர்வு நீங்கி நல்லா முடி செழித்து வளரும். சரிங்களா? இப்போ இந்த தைலம் தயாரிக்க முடியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம தயாரித்து வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.